வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. மாலைதோறும் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, சத்தியத்தை கைக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நீதிமான் என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். சத்தியம் என்றால் என்ன? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, உம்முடைய வார்த்தை சத்தியம். சங்கீதம் 119 142 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய வேதம் சத்தியம். பரிசுத்த யோவான் 17:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, உம்முடைய வசனமே சத்தியம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியவான் எவனும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாமத்தை, சத்திய வசனத்தை, வாழ்வளிக்கும் வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சகலவற்றிலும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதம் 119:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்தை வாசித்து தியானிக்கும்படியாய், அதை கை கொள்ளும்படியாய், சத்திய வசனத்தின்படி, சத்திய வார்த்தையின்படி, வேதத்தின்படி நாம் நடக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அப்படி நாம் கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அவைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை 1000 மடங்கான ஆசீர்வாதங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாமத்தை நாம் விருப்பத்தோடு வாசித்து தியானிப்போம். கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.